மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃபன் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னன்னா Copilot 3D. ஸோ இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து இதில் 3D மாடல்ஸாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் 3D மாடல்ஸ் லைக் அசெட்ஸை உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த அசெட்ஸ் உங்களுக்கு எங்கெங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் 3D மாடல்ஸ் உருவாக்கி கேமிங் அசெட்ஸாக யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் ஒரு மினிச்சர் மாடல்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லை 3D பிரிண்டிங் எதனா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ அதில் கொடுத்துட்டு அது 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அது 3D பிரிண்டிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 3D பிரிண்டர் வச்சு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்து அதை நீங்கள் 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி டாய்ஸாகவும் வைக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் இதை 3D மாடல்ஸை ஜென்ரேட் பண்ணி உங்கள் வெப்சைட்குள்ளே ஒரு நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும் போட்டுக்கலாம். இந்த 3D மாடல்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அண்ட் தென் ஆல்சோ இந்த Copilot 3D எப்படி இந்த 3D மாடல்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த லிங்க்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ தான் இதுக்குள்ளே சைன்இன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்குள்ளே சைன்இன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு Copilotக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த 3D வேர்ல்டுக்குள்ளே போகாமல் இங்கே லெஃப்டில் வந்து இந்த லேப்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் Copilot 3D இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நிறைய ஃபன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் விளையாடி கூட பார்த்துக்கோங்க என்னென்ன வேணும்னு ஜென்ரேட் பண்ணி. அட் ஃபர்ஸ்ட் நம்ம Copilot 3Dக்குள்ளே போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இமேஜஸ்க்கு நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். அட் ஃபர்ஸ்ட் நான் பர்ப்ளெக்சிட்டிக்குள்ளே போயிட்டு ஜென்ரேட் இமேஜ் வேறு இந்தியன் ரெசிபி தோசை பிளேஸ் ஆன் டாப் ஆஃப் லேப்டாப்னு கொடுத்துட்டு அட் ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு இப்போ அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போது நான் அந்த லேப்டாப் மேலே ஒரு தோசை இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு 3D மாடலாக ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். கொடுத்த கான்டெக்ஸ்ட்டை கரெக்டாக எடுத்துக்கிச்சு ஜென்ரேட்டும் பண்ணியிருக்கு. பட் அந்த லேப்டாப் ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த கீபோர்ட் மேலே அந்த தோசை பிளேசிங் அந்த தோசை அந்த சாம்பார் மட்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் நான் ரியல் வேர்ல்டு ஃபோட்டோவும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோக்கு இது 3D மாடல் எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட குட்டி டாயோட ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோவை நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ண அப்புறம் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கேன். சூப்பராக பண்ணியிருக்குங்க. இதோட பேக்கு இந்த டாய் பின்னாடி இப்படி தான் இருக்கும். அந்த பேக் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இந்த 3D மாடல் வச்சு நான் இன்னும் 3 நாள் இது ஒரு 3D பிரிண்டிங்கே பண்ணிக்கலாம் போல. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 3D மாடல் கிரியேட் பண்ணோன்னா நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த பிளெண்டருக்குள்ளே போயிட்டு ஒன்று நம்ம கொடுத்து தனித்தனியாக இழுத்து கொடுத்து எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒரு இமேஜை வச்சு நம்ம அதோட 3D மாடல் பண்ணணும். ஸோ இது வந்து ஈஸியாக அதோட க்ளவுட்க்கு போய் ப்ராசஸ் ஆகி இந்த 3D மாடலை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இந்த Copilot 3D யூஸ் பண்ணோன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் இது யூஸ் பண்ணிக்கோங்க.